முதல்ல உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நான் சொல்ல போற அந்த 5 விஷயத்த நீங்க பண்ணலன்னா 100 கோடி செலவு பண்ணாலும் உங்க உடம்பு தேடாது. முதல்ல மூச்சு பயிற்சி. 3 செகண்ட் மூச்சை இழுத்து மொல்லமா விடுங்க, அல்லது நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட் NSDR பண்ணுங்க 10 நிமிஷத்துக்கு. அதை யோகா நித்ரான்னு சொல்லுவாங்க. இது மூச்சு 1. 2வது 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் உறங்குங்க. அப்படி உறங்குகின்ற பொழுது 2லிருந்து 3 மணி நேரமாவது இரவு 12 மணிக்குள் நீங்கள் தூங்கி இருக்க வேண்டும். அப்பதான் இந்த டீப் ஸ்லீப் கிடைக்கும். அப்புறம் காலை நேரத்துல தான் REM ஸ்லீப் வரும். 7 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்குங்க. சரி. அப்புறம் 30 நிமிஷம் நடங்க. அப்புறம் வாரத்துக்கு 3 முறை எதையாவது ஒரு வெயிட்ட தூக்குங்க. யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. காலையில் எழுந்தவுடன் சூரியனை பாருங்க. அப்ப சர்க்காடியன் ரிதம் ஃபிக்ஸ் ஆகும். அப்புறம் பிராக்டிஸ் கிராட்டிடியூட். ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு யாருக்காவது நன்றியை சொல்லு. நான் காலையில எழுந்த உடனே சூரியனை பார்ப்பேன், அதுக்கப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இது எனக்கு வழக்கமா போச்சு. மூச்சு பயிற்சியில் ஆரம்பிச்சு கிராட்டிடியூட் வரைக்கும் எந்த காசுமே செலவில்லை சார். என் மூச்சை நான் விட போறேன். அதெல்லாம் அவங்க செய்யாதனால தானே காசுக்கே செலவு வருது, காசும் பண்ண மாட்டேன்றாங்க. முக்கியமா ஜனங்க புரிய வேண்டியது என்னன்னா, முதலில் சந்தோஷத்தை தேடுங்கள். சந்தோஷம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும், அந்த வெற்றிகள் உங்களுக்கு செல்வத்தை கொழிக்கும். மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தவிர செல்வம் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், சந்தோஷம் வந்தால் என் உடல்நிலை தன்றாக சரியாகும் என்று. அது மிகப்பெரிய தவறு. இது ரிவர்ஸ். உடல்நிலை நல்லா இருந்தா சந்தோஷம், சந்தோஷம் மூலமாக தான் health will allow you to get success, success will allow you to get money. இப்போ உதாரணமா நான் சிக்கன் சாப்பிடுவேன், lamb சாப்பிடுவேன். இந்தியன் ஃபிஷ் எனக்கு இந்த மூணுமே சம்வாட் எனக்கு பிடிக்கல. சரி. எனக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா 4 grams of fish oil where it has got EPA and DHA. ஓஹோ. ஆமா. பட் ஹார்ட்டுக்குன்னு வேணும், ஸ்மோக் பண்றவங்க இருந்தாக்கா இப்பெல்லாம் 500 மில்லிகிராம் EPA மட்டும் இருக்கு. அவங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அந்த மாத்திரையா சாப்பிடலாம். பட் முதல்ல இப்படி 2 பேஸ் அப்ரோச் வச்சுக்கணும். முதல்ல நீங்க ஒமேகா 3 டெஸ்ட் பண்ணிக்கிங்க. ரைட். என்ன நீங்க ஐஓல டெஸ்ட் பண்ணீங்கன்னா 3000க்கு பதிலா 1000 ரூபாய். அப்புறம் அந்த டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு 8% இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, உங்களை டெஸ்ட் பண்ண என்கரேஜ் பண்றதுக்காக 2000 ரூபாய் திருப்பி கொடுத்துடும். ஏன்னா உங்க மனசுல என்ன தோணுது, அதெல்லாம் ஒரு டெஸ்ட்டும் பண்ண வேணாம், நான் எனக்கு 8% இருக்கும். அப்ப டெஸ்ட் பண்ணிக்க. 8% இருந்தா 2000 ரூபாய் பணம் வாங்கிக்க. டெஸ்ட் பண்ற 2% தான் இருக்கு, 3% தான் இருக்கு, 1% தான் இருக்குன்னா அப்போ மனம் உடைய வேணாம். நீ ஒமேகா 3 வாங்கும் பொழுது அந்த 1000 ரூபாயும் குறைச்சுப்பாங்க. டெஸ்ட் பண்ணா போதும். ஏன் இது மாதிரி பண்றோம்னா, தமிழ்நாட்டிலேயே 2024 143 பேர் தான் டெஸ்டே பண்ணியிருக்காங்க. நியாயமா 1 கோடி பேராவது டெஸ்ட் பண்ணியிருக்கணும். 7 கோடி பேர் இருக்கும். ஆமா, 7 கோடி பேர்ல. சார் இந்த மீன் ஓகே, நான் அதுல நிறைய சாப்பிடுவேன், மத்தி மீன்லாம் என் ஃபேவரேட். ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்க மீன் மட்டும் இல்ல சைவ உணவு சாப்பிட்றவங்க, அவங்க இந்த ஒமேகா 3க்கு என்ன பண்ணுவாங்க? ஒமேகா 3 அவங்களும் சாப்பிடலாம். 2வது அவங்க வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருக்கிறத சாப்பிடலாம், பிளாக் சீடு சாப்பிடலாம், வால்நட்டு சாப்பிடலாம். பட் அதுலலாம் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒமேகா 3% இல்லை, அதுல ALA இருக்கு, ஆல்பா லிப்போயிக் ஆசிடா இருக்கு. அது கன்வர்ஷன் கொஞ்சம் மட்டம். வெறும் முட்டை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. முட்டையில இது கிடைக்குமா? முட்டையில ஒரு ஸ்பெஷல் வகையான முட்டையில ஒமேகா 3 கொஞ்சம் இருக்கு. பட் இதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். மெரைன் சோர்ஸ்ல இருந்து ஃபிஷ் ஆயில் சாப்பிடுறது தான் மச் பெட்டர். சார் ஃபாஸ்ட் ஃபுட்ல தப்பு இல்லை சார். the fast food has to be healthy and tasty. ஃபாஸ்ட் ஃபுட்ல எப்படி சார் ஹெல்த்தும் டேஸ்டும்? ஏங்க ஃபாஸ்ட்னா என்ன, ஸ்பீடா கொடுக்கிறது. ஃபுட்னா உணவு. கரெக்ட். இப்போ ரொட்டிசரி சிக்கன் இருக்குன்னு வச்சுக்கிங்க, ஒரு கோழி, 1 கிலோ கோழி, அதை ரொட்டிசரி சிக்கன்ல 1 மணி நேரம் சுத்துங்க, அதை 4ஆ துண்டாக்குங்க, அதுல ஒரு கோழியை எடுத்துக்குங்க, ஒரு 200 கிராம் வெஜிடபிள் எடுத்துக்குங்க. என்ன மாதிரி வெஜிடபிள் எடுத்துக்கலாம்? என்ன வெஜிடபிள் வேணாலும், ப்ரோக்கலி எடுத்துக்குங்க, காலிஃபிளவர் எடுத்துக்குங்க, கிரீன் பீன்ஸ் எடுத்துக்குங்க, எடமாமி எடுத்துக்குங்க, சிக் பீஸ் எடுத்துக்குங்க, கோஸ் எடுத்துக்குங்க, பீன்ஸ் எடுத்துக்குங்க, பருப்பு உசிலி போடுங்க, அல்லது ஒரு எல்லா காய்கறிகளையும் போட்ட ஒரு குருமா எடுத்துக்குங்க, அவியல் எடுத்துக்குங்க. இது மாதிரி ஒரு 200 வகையான வெஜிடபிள் உங்களுக்கு நல்லது இருக்கு. சரி, ஓகே. ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்குங்க, அதுலயே ஆரஞ்சு இருக்கு, பர்பிள் இருக்கு, ஓகே. கீரை எடுத்துக்குங்க, ஏதாவது ஒண்ணு 200 கிராம். கூட உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, ஆல்மண்ட்ல பண்ண ஒரு பாதுஷா எடுத்துக்குங்க, சர்க்கரை இல்லாத ஒரு 25 கிராம் பாதுஷா, இல்லைன்னா ஒரு டார்க் சாக்லேட் மூஸ் வித்தவுட் சுகர். இதை எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட். அது கூட சொல்ல வந்துட்டேன், 25 கிராம் ஆலிவ் ஆயில் ஊத்திக்கிங்க.